ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं सुखं गौडपदं महान्तं गोविन्दयोगेन्द्रमदास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमदास्य पद्म पादं च हस्तामलगं च शिष्यं तं तोटकं वार्तिककारमन्या अस्मद्गुरुन् सन्ततमानतोऽस्मि। ॐ व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ॐ नमोऽस्तु व्यासविचालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन द्वया भारततैलपूर्णक प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः। ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं शूद्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ॐ नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मवित्सम्प्रदाय कर्तृभ्यः वंशऋषिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहितप्रज्ञानगणक प्रत्यहर्तो ब्रह्मैवाहमस्मि। ॐ ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ ॐ सन्नो मित्रः संवरुणः सन्नो भवत्वर्यमा सन्न इन्द्रो बृहस्पतिः सन्नो विष्णुरुक्रमः। नमो ब्रह्मणे नमस्ते वायो त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वमेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि हृदं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मावतु तद्वक्तारमवतु अवतु माम् अवतु वक्तारम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु विद्विषावहै। ॐ यच्छन्तशां वृषभो स्वरूपः सन्तोऽप्योऽत्यमृतात् सम्बभूव समेन्द्रो मेधया अमृतस्य देवदार पुसं शरीरं मे विचर्षणं जिह्वा मे मधुमत्तम कर्णाभ्याम्बुरिविसृवं ब्रह्मण कोशोऽसि मे अपिहितः श्रुतं मे गोपाय। ॐ
அஹம் விருக்ஷஸ்ய ரேரிவ கீர்த்திப்ருஷ்டம் கிரேரிவ ஊர்த்வபவித்ரோ வாஜினீவஸ்மி திரவிணகம் ஸ்வர்ச்சசம் சுமேதா அமிர்தோக்ஷிதः இது த்ரிசங்கோ தானுவச்சனம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் ஆப்யாயந்து மமாங்கானி பிராணசக்ஷுஸ்ரோத்ரமதோ அமிந்திரியாணி ச சர்வாணி சர்வம் பிரம்ம உபனிஷதம் மாஹம் பிரம்ம நிராயாமாமா பிரம்ம நிராகரோத் அநிராகரணமஸ்து அநிராகரண அஸ்து ததாத்மனி நிரதேய உபனிஷத் மாஸ்தே மயி சந்து தே மயி சந்து. ஓம் வாங் மே மனசி பிரதிஷ்டிதா மனோ மே வாச்சி பிரதிஷ்டிதம் ஆவிராவிர்மயேதி வேதஸ்ய மகானீஸ்தக ஸ்ருதம் மே மா பிரகாசீஹி அனேனாதீதேனாஹோ ராத்ரான் சந்ததாமி ருதம் வதிஷ்யாமி சத்யம் வதிஷ்யாமி தன்மாவது தத்வக்தாரமவது அவது மாம் அவது வக்தாரமவது வக்ரம். ஓம் பத்ரம் நோ அபி வாதய மனஹ ஓம் பத்ரங் கர்ணேபிः ஸ்ருணுயாம தேவாः பத்ரம் பஷ்யேமாஷபிர்யஜத்ராः ஸ்திரைரங்கைः துஷ்டுகும்சஸ்தனூபிः விஷேம தேவஹிதையதாயு ஸ்வஸ்தி ந இந்திரோ விருத்தஸ்ரவாः ஸ்வஸ்தி ந பூஷா விஸ்வவேதாः ஸ்வஸ்தி நஸ்தார்க்ஷ்யோ அரிஷ்டனே ஸ்வஸ்தி நோ ப்ரகஸ்பதிர்ததாது. ஓம் யோ பிரம்மாணாம் விததாதி பூர்வம் யோ வை வேதாம் ச பிரகதி தஸ்மை தகுங்கதேவமாத்மபுத்தி பிரகாசம் முமுக்ஷுர்வை சரணம் பிரபத்யே. பக்கம் 121. சூத்திரம் 23. சம்பிருதி தியுவ்யாப்த்யபி அபிச்ச அத்தஹ புருஷ வித்யாயமேவ ச இதரேஷாம் அநாம்னாநாத் வேதாத்யர்த்தபேதாத் ஆனௌ து உபாயன சப்தசேஷாத் குஷாசந்தஸ்துதீப உபகானவத் ததுக்தம். ஓகே, இப்போ உபாசனா பற்றி இந்த 3வது பாதத்தில் படிச்சுட்டு வரோம். 3வது அத்தியாயம் 3வது பாதம். இதில் என்ன விசேஷம்னா, நம்ம
யூஸ்வலாக வந்து எதாவது மெழுகுவர்த்தி வச்சு ஓம்காரை வச்சு எதாவது பிள்ளையாரை வச்சு தாமரைப்பூ வச்சு அப்படி மெடிடேட் பண்ணுறோம். அப்போது மெடிடேட்டர், அப்புறம் ஆலம்பனம், அப்புறம் உபாசிய தேவதை, இவ்வளோ தான் நமக்கு தெரியும் பிரம்மசூத்திரத்துக்கு வரத்துக்கு முன்னாடி. பிரம்மசூத்திரத்துக்கு முன்னாடி நம்ம இந்த உபநிஷதெல்லாம் படித்தோம், சாந்தோக்கிய பிருகதாரண்யெலாம். அங்கே ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருப்போம். குண விசிஷ்ட உபாசனா ஜஸ்ட்டு காதில் பாஸ்டாக விழுந்திருக்கும். அது இப்போ என்ன பண்ணுறோன்னா அந்த உபாசனையே வந்து ரீசர்ச் பண்ணுறோம். அதில் என்ன பண்ணுறோன்னா இந்த மீமாம்ச விதியை வந்து இந்த உபாசனையில் அப்ளை பண்ணுறோம். ஏன்னா உபாசனை வேதம் எப்படி இருக்குது? கர்மகாண்டம், உபாசன காண்டம், ஞான காண்டம் பிரிச்சிருக்கு. இப்போ உபாசன காண்டத்தில் இருக்கும், வேதத்தில் உபாசன காண்டத்தில் இருக்கும். இது வந்து பூர்வ மீமாம்சகர்களுக்கு வசத்தியான விஷயம், கர்மா. அதோட உபாசனை சேர்த்து பண்ணினா நல்லது. இந்த மீடியேட்டர் லெவல் ஒன்று இருக்குது. கர்மத்தை மாத்திரம் எடுத்துட்டு செய்கிறவா இந்த பூர்வ மீமாம்சக்காரர்கள். பின்னாடி இருக்க உபனிஷத்தை மாத்திரம் எடுத்துட்டு பண்ணுறது உத்தர மீமாம்சம், வியாசாச்சாரியர். முன்னாடி பண்ணுறது வந்து அவருடைய சிஷ்யர் ஜெய்மினி பண்ணுறார். அது தர்மசாஸ்திரம், இது வேதாந்த சாஸ்திரம். நடுவில் உபாசனை இருக்கு இல்லையா, அது ரெண்டு பேருமே வரும். கர்மகாண்டத்துக்கும் போகும், ஞான காண்டத்துக்கும் போகும், நடுவில் இருக்கிறதுனால. அப்போ இந்த முக்தி அடையிறது ரெண்டு ரூட் இருக்குது. அது என்னென்னா கிரம முக்தி, இன்னொன்று வந்து ஜீவன் முக்தி. இந்த உத்தர மீமாம்சக்காரர்களுக்கு கிரம முக்தியா இல்லை ஜீவன் முக்தியா? ஜீவன் முக்தி. ஜீவன் முக்தினா இப்போ இங்கேயே இவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் முக்த புருஷனாக இருக்கணும். அதை நம்ம தேர்ந்தெடுத்துருக்கோம். நம்ம தேர்ந்தெடுத்தோமா இல்லை பகவான் தேர்ந்தெடுத்தாரான்னு தெரியல. ஓகே, ஏன்னா நமக்கு அவ்வளோ தீவிரமாக உபாசனை பண்ண முடியாது. இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. முதல்ல ப்ராக்டிக்கலாக வந்து இது கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து அதில் வந்து அவர்ஸ் டுகெதர் வந்து உக்காந்து மெடிடேஷன் பண்ணுறதுக்கு முடியலன்றது அந்த விருப்பாட்ச குகையில் 17 நிமிஷம் டெஸ்ட் பண்ணிட்டோம், ஆசிட் டெஸ்ட்டு. 17 நிமிஷம் கூட உட்கார முடியல. உட்காரத்துக்கு நேரம் இல்லை, நேரம் இருந்தாலும் உட்கார முடியல. அதுதான் விசேஷம். அப்போ இந்த உபாசனைன்றது அத்தனை ஒரு கஷ்டமாக இருக்கிறது. அந்த உபாசனையை வேத கால உபாசனையில் வந்து அது வந்து பஞ்சபூத உபாசனையாக இருக்கிறது, பிராணன் உபாசனையாக இருக்கிறது. இந்த பிராணன் வந்து ஆலம்பனம் அந்த காலத்தில், அது இரண்ய கர்ப்பவை கொண்டு போகும். அப்போ தேவதா உபாசனா அதில் சிகரமாக இருக்கிறது வந்து இரண்ய கர்ப்பம். இரண்ய கர்ப்பம் தாண்டி போகிறது வந்து ஈஸ்வரா, அந்தர்யாமி ஈஸ்வரா. இப்போ ஈஸ்வரா உபாசனை சொல்லுவோம், தேவதா உபாசனை சொல்லுவோம், இரண்ய கர்ப்ப உபாசனை சொல்லுவோம். இப்போ என்ன படிச்சுட்டு இருக்கோன்னா, ஒரு உபாசனைக்கும் இன்னொரு உபாசனையும் உபநிஷத்தில் வேறு வேறு உபநிஷத்தில் வேறு வேறு மெத்தடு சொல்கிறது. இப்போ நாம் படிக்கிறது இந்த உபாசனையும் அந்த உபாசனையும் ஜாயிண்ட் பண்ணுறோம். 3-4 உபநிஷத்தில் எடுத்துக்கிட்டு ஒரே உபாசனையாக 3த்தையும் சேர்த்து பண்ணலாமா, 2த்தையும் சேர்த்து பண்ணலாமா, அப்படி சிலது மீமாம்சர் ரூல் படி குண உபசம்ஹார. அதில் என்னென்னா பேஸு வந்து செட் ஆகாது. ஆனால் சில விஷயத்தில் ஜாயின் பண்ணி ஒரே உபாசனையாக பண்ணலாம். அப்படி குண உபசம்ஹார விதிப்படி அதில் 2த்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம்.
16 பொருத்தம் இல்லைன்னா கூட ஏதோ ஒரு 4-5 பொருத்தத்தில் கல்யாணத்தை பண்ணி வைக்கிற மாதிரி, அந்த மாதிரி பண்ணுற மாதிரி. அந்த மாதிரி உபநிஷத்து என்ன பண்ணுறதுன்னா, சில ஒத்துமை இருந்தால் கூட போகிறோம், இருந்தால் நம்ம உபாசனை பண்ணிடலாம். இப்படி பண்ணிட்டு வந்தோம். இது கரெக்டாக தான் வந்துகிட்டே இருந்தது. அப்புறம் என்ன பண்ணிடுதுன்னா, ஐக்கியம் பண்ணுறதுக்கு பதிலாக சில இடத்துல குண உபசம்ஹார விதி பொருந்தாது. ஏன்னா உபாசிய தேவதா வேறு யாருக்கு அப்படின்றத பார்த்தோம். உபாசிய தேவதா ஒன்றா இருந்தாலும் அதனுடைய ப்ரெசன்டேஷன் வேறையாக இருக்குது அப்படி சொல்லி பேதம் வருது. இப்போ பேதம் எங்கே வருது, அபேதம் எங்கே வருதுன்றத உபாசனையில் ரிசர்ச் பண்ணிட்டு வரோம். ஓகே, இப்போ என்ன அப்படின்னா, நாம் எடுத்துகிட்டு இருக்கிறது 3 வேதத்தை எடுத்துக்கிட்டு இது நமக்கு வருதா, புருஷ வித்யாயாம் இவச்ச இதரேஷாம் அனாம்னானாத் அப்படி 24வது சூத்திரத்தில் நாம் சொல்கிறோம். இதில் என்ன பியூட்டின்னா, அருமையான சூத்திரம் இந்த 24வது சூத்திரம். நம்மளுடைய முழு வாழ்க்கையுமே யஜ்ஞமயமாக இருக்க போகிறதா, வேள்வி மயமாக இருக்க போகிறதா, உபாசன மயமாக இருக்க போகிறதா, அல்லது வாழ்க்கையை அதில் கொஞ்சம் கொஞ்சம் ஈடுபடுத்தி செய்யலாமா, இதுதான் டிஸ்கஷன். ஓகே, டிஸ்கஷன்லேயே போய் அதுக்கப்புறம் ஹையர் லெவல்லையும் முடிக்கிறோம். இங்கே என்ன உபனிஷத்தை எடுத்துக்கிறோம்னா, சாந்தோக்கிய உபனிஷத்து சாமவேதம் எடுத்துக்கிறோம். அதுபோல் மகாநாராயண உபனிஷத்து எடுத்துக்கிறோம். கிருஷ்ண யஜுர்வேதம். அது சாமவேதத்தில் அருமையான ஒரு சொல்லு, வாக்கியம். இதெல்லாம் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம். நம்ம சாதாரண வகுப்பில் கேட்க முடியாது, இங்கே தான் விசேஷமாக கேட்கணும். இதெல்லாம் அகடமிக்காக இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் ஓகே, ஸோ வேதத்தில் இப்படிலாம் சொல்கிறதுன்றதாலும் ஓகே, அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்ளை பண்ணுறதுக்கு வாழ்க்கையில் சந்தர்ப்பங்கள் கிடச்சுன்னா அதை அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கும் சரியாக இருக்கும். புருஷோ வாவ யஜ்ஞா சாந்தோக்கியம் 3:16 17 அந்த இடத்துல வருது. இது 3வது அத்தியாயத்தில் 16வது செக்ஷனில் வருது. முதல் எடுத்தோடனே வருது புருஷோ வாவ யஜ்ஞா. அப்போது மனுஷ வாழ்க்கையை ஒரு உண்மையில் ஒரு வேள்வியாக்கணும். ஓகே, டோட்டலாக அதை சிவமானச பூஜையை பற்றி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா குழு ஒன்று கொடுத்தோம். எப்படி பேசினாலே அது ஸ்தோத்திரம், நடந்தாலே பிரதர்ஷனம், இப்படி ஒரு அழகான ஸ்லோகம் இதுக்கு மேலே கிடைக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம், பேசும்போது ஜாக்கிரதையாக பேசணும். ஏன்னா நீ ஸ்தோத்திரம் சொல்கிற, நீ அபஸ்வரம் பேசக்கூடாது. எல்லாமே ஈஸ்வரை கனெக்ட் பண்ணிட்டோம். ஓல் லைஃப்பை நடக்கிறது, பேசுறது, சாப்பிட்றது எல்லாத்தையும் சிவமானச பூஜையில் ஆச்சாரியர் அழகாக கொடுத்துட்டார். அதில் ஸ்தோத்ராணி சர்வாக்கிரகா யத்யத் கர்ம கரோமி தத்தத்தகலம் சம்போதவ ஆராதனம். நான் என்னென்னலாம் பண்ணுறேனோ அதெல்லாம் உனக்கு ஆராதனை. வெறும் இப்படி கற்பூரம் ஏற்றுறது மாத்திரம் இல்லை, ஊதுவத்தி காட்டுறது மாத்திரம் இல்லை, நான் பண்ணுறது அனைத்துமே ஆராதனம், அர்ச்சனைக்குரியது. இப்படி கொண்டு வந்துட்டான் சாமவேதப்படி. நாம் புருஷவாவ யஜ்ஞா, வாழ்க்கையே வேள்வி ஆகிடும், வாழ்க்கையே யஜ்ஞமாகிடும். எப்பேற்பட்ட வாழ்க்கை பாருங்கள். அப்பேற்பட்ட நாட்டில் கத்தி குத்து தான் நடக்கிறது. பேப்பர் எடுத்துட்டா வேறு வேறு செய்தி தான் வருது. எப்போ பார்த்தாலும் நிம்மதியான செய்தி வரமாட்டுறது. புரியுறதா? இதுக்கும் நம்ம படிக்கிறதுக்கும் நம்ம எங்கோ வேத காலத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்குது. இப்போ அப்படி வெளியில் போயிட்டோம்னா அந்த லைஃபு என்டையர்லி டிஃப்ரெண்ட். பொய் பேசுகிறான், காலையில் எழுந்தோடனே பொய் பேசுகிறான், அருவா எடுத்துக்கிறான், கொலை பண்ணுறான், அப்புறம் கொள்ளை அடிக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை சுற்றி நடக்கிறது. இது ஒரு பக்கம் ஒரு வெளியில் போயிட்டு வரவங்களுக்கு.
அப்புறம் வீட்டுக்குள்ளேயே போனவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அப்படியே வந்து யூடியூப் பார்த்தோம்னா கொஞ்சம் பேருக்கு வந்து ஏதோ தெரியும், அதில் நெகட்டிவாக தான் சொல்லுவான். இப்படி வாழ்க்கையை ஓட்டிகிட்ருக்கோம். நம்ம 3 விதமாக பண்ணிட்டுருக்கோம். ஒரே கச்சடாவாக இருக்கிறது, அப்புறம் வந்து யூடியூப்பில் வேறு மாதிரி இருக்குது, போதாத குறைக்கு வீட்டில் ஒரு சங்கடங்கள்லாம் இருக்கிறது, அதுக்கு மத்தியில் வந்து இந்த மாதிரி ஒரு சத்து விஷயத்தை காலையில் வந்து மார்கழி மாதம் அதுவுமா வந்து கேட்கறதுக்கு பாஷணம். பெரிய பெரிய ஆசிரமத்தில் கொஞ்சம் பாஷணம் பண்ணுங்க அப்படி சொல்லுவாங்க. பாஷணம் பண்ணால் புரியணும்லாம் இல்லை, அப்படி கேட்டால் புண்ணியம். அப்படி இப்போ நாம் இங்கே வந்துருக்கோம்ல, வெறும் புண்ணியத்துக்காக மாத்திரம் இல்லை, அது புரியணும், அதுக்காகவும் சேர்த்து வந்திருக்கோம் நம்ம. இப்படி 2 விஷயமும் இருக்கிறது. ஓகே, மகாநாராயண உபநிஷத்து என்ன பண்ணுறதுன்னா 2 ஸ்டெப்பில் கொண்டு போகிறது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஆத்மா எஜமானா, அதாவது வாழ்க்கையை வேள்வியாக்கு, முயற்சி பண்ணு, ட்ரை பண்ணு, புஷ் பண்ணு, குருகுலத்தில் சேரு. அவங்க வந்து அப்பப்போ இதெல்லாம் சொல்லுவாங்க, பாராயணம் சொல்லுவாங்க, அஷ்டோத்திர சத விஸ்வரூப பாராயணம், பகவத்கீதா பாராயணம், அஷ்டோத்திர சத 108 தடவை விஸ்வரூப பாராயணம் பண்ண போகிறோம். புரியுதா? இப்படிலாம் எதுலையோ பண்ணி நம்மளை புஷ் பண்ணி கனெக்ட் பண்ணி 2 விஷயம் பண்ணுவோம் நம்ம, புஷ்ஷு புல்லு. ஓகே, மேலேருந்து இழுப்போம், பின்னாடி இருந்தால் தள்ளுவோம். அப்போ தான் இந்த ஊட்டி ட்ரெயின் மாதிரி நகரம் இது. புரியுதா? இல்லைன்னா ஒரே எவ்வளோ தூரம் தள்ளி விட்டோமோ அங்கே நிற்கும். அப்படிலாம் பண்ணி புஷ் அண்ட் புல், டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படி டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் மாதிரி நம்ம குருகுலத்தில் பண்ணிட்டுருக்கோம். இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு என்னென்னா வித்யா பேத அபேத விசாரகா, சாந்தோக்கிய மகாநாராயண உபனிஷத்து, யக்ஞ உபாசனா ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்றது விஷயம். பூர்வபக்ஷி என்ன சொல்கிறான், புருஷ வித்யா சாந்தோக்கியத்தில் செப்பரேட்டாக இருக்குது, புருஷ வித்யாவில் மகாநாராயணில் 2ம் ஒரே உபனிஷத்தான். அதனால் சாமவேத சாக்கா உபாசனையும் கிருஷ்ண யஜுர்வேத சாக்காவும் 2லும் புருஷ வித்யா தான் வருது. அதனால் அபேத ஐக்கிய உபாசனா அப்படி சொல்ல. சித்தாந்தியோடைய பதில் என்னென்னா, அது வேற இது வேற, 2 உபாசனையாக பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். இப்போ பேதம் இருக்கிறது, குண உபசம்ஹாரம் வந்து இதில் பொருந்தாது. இது சித்தாந்தி முதல் வேறுபாடு. அப்படின்னா வேறுபாடு காட்டணும் இல்லையா? என்ன வேறுபாடு இருக்குது? கல்பனா பேதா. கல்பனா பேதனா, கல்பனான்னா இமேஜினேஷன், அல்லது அதை விட இன்னும் கொஞ்சம் வசதியாக சொல்லணும்னா விஷுவலைஸ். இமேஜினேஷன் ஃபஸ்ட்டு லெவல், விஷுவலைஸ் வந்து இன்னும் டீப் லெவல். ஓகே, ஸோ விஷுவலைஸ் பண்ணணும். இந்த இமேஜினேஷன்லேருந்து யார் ஒருத்தருக்கு விஷுவலைஸு அந்த சமத்து வருதோ அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். அதே விஷயமாக இருப்பாங்க, விஷுவலைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகே, அப்போ இமேஜினேஷனில் அதில் ரொம்ப பெரிய விஷயம் இருக்காது, விஷுவலைஸில் காரகத்தோடு இருக்கும். 2 விஷயம் தான் கல்பனா பேதா. இப்போ இந்த கல்பனா பேதம் வந்து 2 உபனிஷத்துலேயும் 2 வேதத்துலேயும் கல்பனா விஷயம் விஷுவலைஸ் பண்ணுறது வேறு வேறையாக இருக்கிறது. ஒன்று வாழ்வே வேள்வி சொல்கிறது, இன்னொன்று வந்து வாழ்க்கை வேள்வியாக ஆக்கு. அப்போ விஷுவலைஸ் வந்து 2 வேறையாக இருக்குது. அதில் 2 வேறு வேறு இந்த வாழ்க்கையே முழுக்க நடக்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். எப்படி சொல்கிறது சாந்தோக்கியம் அப்படின்னா, 24 வருஷாணி
சதுர்விம்சதி வருஷானினா 24 வருஷம். அது வந்து தது பிராத்த சவனம், அது காலையில் இருக்கிற பிராத்த சவனம் மாதிரி. அடுத்தது 44 வருஷம் வந்து மாத்தியாயனம். அடுத்தது கடைசியாக வந்து 48 வருஷம் சாயம் சவனம். அப்படி சொல்லி மொத்த வாழ்க்கையை 116 வருஷத்தையும் இதில் கொண்டு வந்து சேர்த்துருது. வாழ்வே வேள்வின்னு சொல்லிச்சு இல்லையா? அதனால் அப்போ அந்த காலத்தில் வந்து சகஜமாக 116 வருஷம் இருப்பாங்க. ஓகே, இப்போ வந்து அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை முறை மாறி இருக்கு. அதுதான். சரி, இது வரைக்கும் நம்ம நேற்றுக்கு பார்த்ததை சொல்கிறேன். இப்போ அதை வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா 12x12 144 வருஷத்துக்கு மகாபூர்ண கும்ப மேலே வரும் என்ன. அப்போ 144 வருஷன்றது ரொம்ப முக்கியம். அதில் வந்து 140 சங்கியா கொண்டு வரணும். எதுக்கு? ரிஷிகேஷுக்கு. அதுவும் ரொம்ப பெரிய ஆசைப்படல. 1 கோடிக்கு ஒருத்தர் கூட்டிகிட்டு வரணும். அதை நாளைக்கு வந்து டிஸ்கஷன் பண்ணுவோம். 1 கோடியில் ஒருத்தரை எப்படி பிக்கப் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு. அதாவது நீ கோடியில் ஒருத்தி, கோடியில் ஒருவன், 1000ல் ஒருத்தி அம்மா நீ, அப்படிலாம் பாட்டிருக்கான்ல. 1000ல் சொல்லலை, கோட்டியில் ஒருத்தர். நீ கேம்புக்கு வந்தீங்கன்னா கோட்டியில் ஒருத்தர் போங்க. அப்போ நீ பெரிய ஆளாகிறன்னு அர்த்தம். புரியுதா? 10 பேருக்கு ஒருத்தர்னா என்ன அர்த்தம்? எல்லோரும் மாதிரி இருக்கேன்னு அர்த்தம். புரியுதா? நீ கொஞ்சம் உன்னுடைய ஸ்டேட்டஸ் வந்து லெவல் அதிகமாகிறது. இப்போ அதே மகாநாராயண உபனிஷத்து, அது ஒரு பெரிய உபனிஷத்து. எல்லா மந்திரமும் அதில் இருக்குது. ஒரு முக்கியமான உபனிஷத்து கூட. அதில் புருஷவாவ யஜ்ஞ, இந்த சாந்தோக்கியம் சொன்ன மாதிரி அங்கே வந்து யஜ்ஞ கர்த்தாவை சொல்கிறது. நீ ஈடுபடு, காலையில் பஞ்சமகா யஜ்ஞம் பண்ணு, எல்லா கோயிலுக்கு போ, இப்படிலாம் வந்து எம்பசைஸ் பண்ணுறது இல்லையா? மகாநாராயணா அதில் எக்ஸ்பர்ட்டு மந்திரம். இது பண்ணு இது பண்ணு அப்படிலாம் சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறது. அப்போ நம்மளுடைய நாட்டுக்கு வந்து நம்முடைய இறையாண்மைய இந்திரான்னு ஒரு ராட்சசி அவன் வந்து கெடுத்தே போட்டுட்டான். எல்லாத்தையும் ஈஸ்வரனாக பார்த்தது போக செக்குலராக பார்க்க வச்சுட்டான். அதனால் சட்டத்தையே மாற்றிட்டாவா. சர்வதர்ம சமபாவத்தை மத சார்பின்மை சட்டமாக மாற்றிட்டான் 1975. அதுலேருந்து தான் இப்போது இந்த பிரச்சனை வந்து அதிகமாக போயிடுச்சு. சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்த பிரச்சனையும் இப்போ இருக்கிற பிரச்சனையும் அதிகமாக போனதுக்கு காரணம் இந்திரா செய்த பெருங்காரியம். ஓகே, இதெல்லாம் ஒரு மூர்த்தி வரும் ஏதாவது துவம்சம் பண்ணுறதுக்கு. அப்படி வந்த மூர்த்தியில் இந்திரா ஒன்று, நான் காந்தி சேர்க்கலை பாருங்கள், அவளுக்கும் காந்திக்கு சம்மந்தம் இல்லை. புரியுதா? அவள் தப்பு பண்ணினதுனால காந்தியே சொன்னார் என் பேரை சேர்த்துக்கோ அப்படின்னு. அந்த நேரு குடும்பத்துக்கும் காந்திக்கு சம்மந்தம் இல்லை. புரியுதா? எதுலேயுமே சம்மந்தம் இல்லை. உறவுலையோ ஒட்டுலையோ நண்பர்லையோ எதுவுமே இல்லை. ஒன்றே ஒன்று சம்மந்தம் இருக்குது, துரோகம், தேச துரோகம் பண்ணுறதுல சம்மந்தம் இருக்குது. மற்றபடி வேறு எதுலேயும் சம்மந்தமே கிடையாது. இப்போதான் கூட்டு களவாணி சொல்லுவாங்களே, அது போல் இந்த காந்தி வச்சு இந்த நேரு குடும்பம் என்ஜாய் பண்ணி இன்னி வரைக்கும் அது வந்து தேசத்துக்கு துரோகம் பண்ணின்னு இருக்கிறது. இது இப்போ நம்ம இதில் போகிறது, யூடியூப்பில் போகிறது நான் பேசுகிறது. அப்போ ஈசாவாஸ்யம் சர்வம் கலு இதம் பிரம்ம இப்படிலாம் சொல்கிறது. சர்வம் சக்திமயம், சர்வம் விஷ்ணுமயம், எல்லாத்தையும் பகவானாக பாடுறான்னா எதையுமே பார்க்காத அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார். அது வந்து மாற்றணும். அதனால் ஒரே நாடு, ஒரே மக்கள், ஒரே தேர்தல், ஒரே சட்டம், இதெல்லாம் வரணும். காமன் சிவில் கோடெலாம் வரணும். இதெல்லாம் வந்தால் தான் ஒரு நாடுன்ற ஒரு ஐடியா வந்து அரசியல் ரீதியாக வரும். ஏற்கனவே நம்ம வந்து அரசியல் எவ்வளோ பிரிஞ்சாலும் நம்ம ஒன்றா தான் இருப்போம். காசியில் இருக்கோம் ராமேஸ்வரத்துக்கு போவோம், ராமேஸ்வரத்தில் இருக்கோம் காசி வருவோம், காஷ்மீரில் இருக்கோம் கன்னியாகுமரி வருவோம், கன்னியாகுமரியில் இருக்கோம் இது காஷ்மீருக்கு போவோம்.
இல்லை நமக்கு கலாச்சார ரீதியாக ஒன்றா தான் இருக்கணும். கதிர்காமத்தில் லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க. முருகர் அதே முருகர் இங்கே என்ன வந்து திருச்செந்தூரில் கூடுவோமோ அதே முருகா தான் சொல்கிறான். அவனும் அமுருகா முருகா அப்படிலாம் சொல்கிறது இல்லை. புரியுதா? சிங்களம் முருகாவும் முருகா தான், தமிழ் முருகாவும் முருகா தான், ஹிந்திலேயும் முருகா தான். புரியுதா? ஆனால் இவனுங்க வந்து பச்சை புழுக வந்து பண்ண இது கால்டு வேர்ல்டுன்னு ஒருத்தர் தான் பிஷப்பு. அந்த பிஷப்பு கொண்டு வந்த அவன் ஒரு கப்பல் கொண்டு வந்தானா சரக்கை ஏற்றிக்கிட்டு, பொய்யூரை மெய்யூரையை பொய்யூரை ஆக்குவது எப்படி அப்படி ஏற்றிட்டு வந்தானா அந்த கப்பலில். அதை தான் பண்ணி வச்சுட்டு போயிட்டான் அவன். அது அவனுடைய சமத்து முடிஞ்ச வரைக்கும் பண்ணுறது. எப்படி எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் அந்த பொதுவாக ஒருத்தன் உக்காந்துருப்பான், அவனை அடிச்சுட்டு போவானுங்க எல்லாரும். அந்த மாதிரி போகிற ஓரம்லாம் நம்மளை அடிச்சுட்டு போயிட்டான். இப்போ அதெல்லாம் திருத்த வேண்டியிருக்கு. ஓகே, அப்போ மகாநாராயணா உபனிஷத்து இன்னும் கொஞ்சம் ஹை லெவலில் போகிறது. கடைசியில் வந்து முடிக்கும்போது எப்படி சொல்கிறதுனா, ஞாச இதி பிரம்ம. ஞாச இதி பிரம்மன்னா யார் சந்நியாசம் எடுத்துட்டானோ எல்லாத்தையும் துறந்தானோ அவனே பிரம்மன். புரியுதா? அனைத்தையும் துறந்தவனே இந்த பிரம்மன். சந்நியாசிலாம் பிரம்மன் இல்லை. உண்மையிலே துறந்தவன் எவனோ, ஞானி யாரோ அவன் வந்து பிரம்மன். ஞானியே பிரம்மன் அப்படி சொல்லணும். அப்போ ஞானி என்பவன் சந்நியாசி, ஞானி என்பவன் சந்நியாசி. அப்போ நாங்கள் கிரகஸ்தத்தில் இருக்குமே, இருக்கட்டோமே, உனக்கு வந்து அந்த டைட்டில் வேணும்னா கிரகஸ்த ஞானின்னு வச்சுக்கோ. புரியுதா? அப்போ சன்னியாசி ஞானி, கிரகஸ்த ஞானி அப்படி சொன்னால் கொஞ்சம் ஹித்தமாக இருக்குது. எந்த ஞானி இருந்தாலும் எல்லாத்தையும் திறந்தவன் தான் ஞானி. புரியுதா? நீ கிரகஸ்தத்தில் இருக்கலாம், சந்நியாசத்தில் இருந்துட்டே எதையும் திறக்காமல் இருக்கலாம். புரியுதா? அப்போது இதில் நீ கிரகஸ்தனா இல்லை ஆசிரமம் இம்பார்ட்டன்ட் இல்லை, உன் மைண்டு எப்படி இருக்கிறது? பற்றற்ற மைண்டு இருக்கா? வைராக்கியம் அடைஞ்ச பற்றற்ற லெவல் வந்து ஃபஸ்ட்டு லெவல். அதனுடைய ஃபைனல் லெவல் அது வைராக்கியம். ஓகே, அனித்தியத்தை விடுறது, அது பேர். இதில் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் 63 பேர் இருந்தாங்க. இந்த கோயிலில் போய் பாருங்கள் ஒரு தடவை. அந்த 63 பேர் இப்படி நமஸ்காரம் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா புண்ணியமாவது கிடைக்கும். புரியுதா? அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? முழு நேரமே உபாசகர்கள். ஆழ்வார்களும் நாயன்மார்களும் முழு நேரமே அவங்களுக்கு வாழ்க்கையில் என்ன கோலு? எந்த பிஸ்னஸில் எங்கே போட்டால் எப்படி வரும், எவங்கிட்ட சண்டை போட்டால் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், இல்லை எப்படி கவலைப்பட்டால் சந்தோஷமாக இருக்கும், அப்படிலாம் இல்லை. அவங்களுக்கு ஒரே விஷயந்தான். இந்த நாயன்மார்களுக்கெல்லாம் சிவன், ஆழ்வார்களுக்கெல்லாம் பெருமாள். இதை தவிர ரெண்டாவது விஷயம் அவங்களுக்கு தோன்றினது கிடையாது, வந்தது கிடையாது. என்னப்பா முதல் சுதந்திர யுத்தம் நடக்கிறத காதிலே விழாது அவனுக்கு. அதுதான் சிவ 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 அப்படின்னா நீ ஏதாவது போய் சொன்னு வச்சுக்கோ, சிவ 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 சிவாய நமஹா சிவாய நமஹா அப்படி சொல்லணும் எல்லாரும். இது மாதிரி பல நூறு சம்பிரதாயத்தை சேர்ந்த சாதுக்கள் சன்னியாசிகள் வந்து கும்பமேளாவில் ஒன்றா சேருவாங்க. வருஷத்துக்கு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை எங்கெங்கேயோ ஆசிரமத்தில் அந்த கைலாயத்தில் இருப்பான் பனியில், அவன்லாம் இங்கே வருவான். அவதூத்து சாமி வருவான், நாகா சுவாமி வருவான். அவன் பார்க்கும்போதே பயமாக இருக்கும். இப்படிதான் எல்லா விபூதியை அள்ளிட்டு அந்த முடியை வந்து பெருசாக இது பண்ணுவான். இந்த வெஸ்டர்ன் மீடியா மாத்திரம் இல்லை, நம்ம ஊர் மீடியா கூட அந்த இது இருக்குல்ல, முடியே ஜடா முடி அப்படி போகிறத தான் காட்டுவான். ஆனால் அதனுடைய தாத்பரியம், இம்பார்ட்டன்ஸ் அதெல்லாம் காட்ட மாட்டான். அந்த சடங்கை தான் பார்த்துட்ருப்பான். அப்போது எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணுறவன், உபாசனை பண்ணுறவன்
ஞானி. எஃபர்ட்டோடு பண்ணுறவன் அஜ்ஞானி. இப்போ இவர் இருக்கார் சிவபெருமான். இந்த தியான கோலத்தில் இருப்பார். நீங்கள் பார்த்துட்டீங்களா, எஃபர்ட்லெஸ்ஸாக அப்படியே உட்காந்துருப்பார். அதுக்கு பேர் தியானம், உபாசனா. புரியுறது இப்போது? அந்த மாதிரி ஞானியும் அதே போல் தான் இருப்பானா, எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கும். அவன் உபாசனைக்குன்னு ஒரு விஷயம் செய்யணும்னு அவசியம் இல்லை. ஓகே. அதாவது ஒரு மனுஷன் சில பேர் பணத்துக்காக வேண்டி இரவு பகலமாக வேலை செய்வான். ஒரே அஜெண்டா தான் லைஃப்பில். அப்படி இருக்கிறவங்க இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கள மாதிரி இவன் என்ன பண்ணுவான், எப்பவுமே உபாசனையில் இருப்பான். புரியுறதா? அதனால் பிரகலாதன் கேட்குறான், கலிகாலத்தில் பணத்துக்காக ஜனங்க எப்படி பற்று வச்சு வேலை பண்ணுறாங்களோ அதுபோல் நாராயணா உன் மேலே எனக்கு பற்று இருக்கணும் அப்படி கேட்குறான். புரியுதா? இது பெரிய விஷயம். புருஷாவா யஜ்ஞா. இப்போ மகாநாராயண இதில் ஆத்ம யஜமானகா இப்படி சொல்லிக்கிட்டு வந்து தான் நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு ஸ்டெப்பு ஞாசகா இது பிரம்ம. ஓகே, ஞானியை பற்றி சொல்ல ஆரம்பிச்சுடுது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சப்ஜெக்ட் மேட்ரு ரெண்டுத்துக்குனுடைய விஷுவலைஸ் வேறு வேறையாக இருக்கிறது. அதில் வேறு வேறு உபநிஷத்து, வேறு வேறு உபாசனா, இது புரிஞ்சுக்கணும். இப்போ சூத்திரத்துக்குள்ளே போனால் புருஷ வித்யாயாம் இவ ச இதரேஷாம் அனாம்னாத். புருஷ வித்யாயாம் இவ, இந்த புருஷ வித கல்பனா விஷுவலைஸு சாந்தோக்கிய சாமவேதமும் கிருஷ்ண யஜுர்வேத இந்த மகாநாராயண உபநிஷத்தும் வேறு வேறையாக சொல்கிறதுனால வேறு வேறு. புருஷ வித்யாயாம் இவ ச இவ. அதுபோல் இந்த விஷுவலைஸ் வேறு. ஈதரேஷாம் ச அனாம்னாத். இங்கே தான் ட்விஸ்ட். அந்த இந்த இந்த பால் கூகுளி பால். அது இப்படி நம்மளை பார்த்து வராமல் இருக்கும், அப்படி போயிடும். புரியுதா? இங்கே என்ன இதரேஷாம் ச அனாம்னாத் அப்படி சொல்லிடுது. அப்போ ஆம்னாம் அப்படின்னா ப்ரெசன்டேஷன். ஓகே, டிஸ்கிரிப்ஷன். ஆம்னா இது வேதாந்தத்துக்கு மாத்திரம்தான் பொருந்தும். புரியுதா? இந்த ஆம்னாம் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி ஒரு ஆ சேர்த்துட்டா அது இல்லைன்னு அர்த்தம். ஆம்னானாம். தேர் இஸ் நோ டிஸ்கிரிப்ஷன், தேர் இஸ் நோ ப்ரெசன்டேஷன். ஓகே, அப்படி சொல்லப்படவில்லை, அப்படி சொல்லப்படவில்லை. அனாம்னாத் அப்படி சொல்லப்படவில்லை. இதரேஷாம் மற்றொன்று இப்படி சொல்லப்படவில்லை. எது மாதிரி முன்னாடி புருஷ வித்யா இருக்கு இல்லையா, அந்த மாதிரி மற்றொன்று அப்படி சொல்லப்படவில்லை. அப்படிப்பட்ட அப்படி சொல்லப்படவில்லை. எதை சொல்லப்படவில்லை இல்லை அதை கேட்கணும். இதரேஷாம். இதரேஷாம்னா சாமவேத சாக்கா ப்ரெசன்டேஷனும் இந்த கிருஷ்ண யஜுர் சாக்கா சாமவேத சாக்கா மாதிரி இந்த கிருஷ்ணவேத சாக்கா சொல்லப்படவில்லை. ரெண்டுத்தினுடைய விஷுவலைஸ் வேறு வேறானது, ரெண்டுத்தினுடைய ப்ரெசன்டேஷன் வேறு வேறானது. உங்கள் ஆத்ம விசாரத்திலே தெரியும், ஒருத்தருடைய ப்ரெசன்டேஷன் இன்னொருத்தருடைய ப்ரெசன்டேஷன் சப்ஜெக்ட் ஒன்றா இருந்தாலும் ப்ரெசன்டேஷன் வேறு வேறையாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அதுதான் அதில் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கேளுங்க அப்படி சொன்னது. ஓகே, இதரேஷாம் அனாம்னாத் ரொம்ப ரொம்ப டெக்னிக்கலான ஒரு சூத்திரமாக இருக்குது. இது புரிஞ்சுக்கணும். சரிங்க, இதை சுருக்கமாக என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, உபாசனை முழு நேரமாக செய்கிறவன் ஞானத்துக்கு வந்த பிறகு அவன் வேறு மாதிரி இருக்கான். அவன் ஞானத்துக்கு ஞானி ஆயிட்டானா அவனுக்கு எஃபர்ட்லெஸ்ஸாக இருப்பான். ஒருத்தன் சங்க பிரச்சாரக்கு
இன்னொருத்தன் வந்து சன்னியாசி. பிரம்மச்சாரி என்ன, அவன் வந்து அவனும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான், இவனும் கல்யாணம் பண்ணிவிட்டான். ஆனால் அவனுக்கு பேர் பிரச்சாரக்கு, இவனுக்கு பேர் சன்னியாசி. இப்போ புரியுறதா? அந்த மாதிரி 2 பேருமே முழு நேர ஊழியர்கள். அந்த மாதிரி அப்போது சாந்தோக்கியத்தை சொல்கிறவனும் முழு நேரமாக இருக்கிறவன், இந்த மகாநாராயண சொல்கிறவனும் முழு நேரமாக இருக்கிறவன். நம்ம எப்படி இருக்கோம்? பார்ட் டைம் கொடுக்குறோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம், அவங்க எங்கே இருக்காங்க. இத்தரேஷாம் அப்படின்னா இந்த ஞானி இருக்கான அவனுக்கு irrelevant ஃபார் உபாசனா. ஏன்? அவனுக்கு வந்து கர்மமும் உபாசனையும் செய்து முடித்து அதுக்கப்புறம் சிரவண மனனத்துக்கு வந்து அந்த ஞானத்தை நிதித்தியாசனம் பண்ணி ஞான நிஷ்டை அடைஞ்சவனுக்கு இப்போ சொன்னதெல்லாம் பொருந்தாது. அதே உபநிஷத்துலேயும் சொல்லி எடுத்தது. புரியுதா? எதுவுமே அவனுக்கு சேர்க்க முடியாது. அவன் ஒரு தனி கிரகம். புரியுதா? இது வந்து நம்ம கும்பலில் சேர்க்க முடியாது அவனை. புரியுதா? ஆனால் அந்த மாதிரி ஆளும் இருப்பாங்க அப்படின்னு அடுத்த உபநிஷத்தில் சூத்திரத்தில் போகிறார். அடுத்த சூத்திரம் என்ன? வேதாதி அர்த்தபேதாத். வேதாதி அதிகரணத்தில் ஒரே ஒரு சூத்திரம் இருக்குது. ஒரு அதிகரணம் ஒரு சூத்திரம் அப்படி வருது வரிசையாக. நமக்கு சௌரியமாக போச்சு. இதில் என்ன சப்ஜெக்ட் மேட்ரு அப்படின்னா, பிரம்ம வித்யாவோட கர்மத்தை இணைச்சி பண்ணலாமா இல்லை தனித்தனியாக பண்ணலாமா, கர்மத்தை சேர்த்துக்கலாமா கர்மத்தை சேர்த்துக்கூடாது, ஞானத்தோட கர்மத்தை சேர்த்துக்கலாமா சேர்த்துக்க வேண்டாமா, இதுதான் சப்ஜெக்ட் மேட்ரு. ஓகே. ஏன் இது வந்தது? இந்த கர்மகாண்ட பகுதி சிலது உபநிஷத்துலேயும் வந்துடுது. அதனால் வியாசாச்சாரியர் இங்கே எடுத்து விளக்கம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் அவரும் வந்ததுனால, பிரம்மசூத்திரம் படிக்கிறதுனால நம்ம படிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். புரியுறதா? இதெல்லாம் வந்து அந்தந்த சப்ஜெக்டை எடுத்துட்டோம்னா அதை நம்ம முடிச்சு தான் ஆகணும் போல இருக்குது. அப்போ அதர்வண வேதத்தில் சில தீய மந்திரங்கள் இருக்குது. பில்லி சூனியம், ஏவி விடுறது. புரியுதா? ஆக்சுவலி வந்து இந்த ரிக் யஜுர் சாம வேதத்தை தான் சாஸ்திரோத்திரமாக எடுத்துப்போம். அதர்வண வேதத்தை நிறைய ட்ரெடிஷ்னல் பீப்புள் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அது காலத்தால் பிந்தியது. அதுக்கப்புறம் சில பில்லி சூனியம்லாம் பண்ணி திருச்செந்தூர்லாம் ஒரு நீங்கள் வந்து நீங்கள் நினச்சின்னு இருப்பீங்க அவன்லாம் நாஸ்திகன் எல்லாம் மக்கு. அவன்தான் முழுக்க முழுக்க சாமி கும்பிட்றவன். புரியறதான்? உபாசனை பண்ணி எல்லாருக்குமே வந்து பகவான் தான் முக்கியம். புரியுறதா? ஆனால் அவனுக்கு மோட்சம் முக்கியம் இல்லை. இந்த ஆளை எப்படி ஜெயிக்கிறது, இந்த எதிர்க்க நிற்கிறவனை எதிரியை எப்படி ஜெயிக்கிறது, இதை வந்து சாமி வச்சே கும்பிடுவான். இது அதர்வண வேதத்தை வச்சு எதிரிகளை எப்படி தோக்கடிக்கிறது, அதுதான் நம்ம நேரடியாக இதெல்லாம் நமக்கு காட்டுறதுக்காகத்தான் திருச்செந்தூரில் அந்த எதிரிகளை ஒழிக்கிறதுக்காக ஒரு யாகம் பண்ணினான். புரியுறதா? சூரசம்ஹாரம் ஆயுர்வேதத்துலேயும் வருது. இதெல்லாம் வந்து பின்னாடி வந்த விஷயத்தில் அந்த தீய விஷயத்தை ஏவி விடுறது இன்னொருத்தர் மேலே. புரியுதா? அப்போ ஏவி விடும்போது அவனுக்கு வந்து அப்படி போகணும். பத்மபாத்தரையே ஏவி விட்டான். பத்மபாத்தரை அங்கே போகாதரான்னு குரு சொல்கிறாரு. உனக்கு எல்லாம் முடிஞ்சுடுத்து, திருவானைக்காவல் போகாதே. அவங்க சொந்த ஒரு திருவானைக்காவல். அவங்கெல்லாம் வந்து ஸ்மார்த்தா, இவன் அத்வைதி, எதுவுமே இல்லைன்னு சொல்கிறான். இப்போ ராமேஸ்வரம் போயிட்டு வரத்துக்குள்ளார அவன் வீட்டையே எரிச்சு விட்டான். இதெல்லாம் பார்த்துக்கோங்க மாமா அப்படி சொல்லிட்டு போனால் இந்த சாஸ்திரம்லாம் இது வரைக்கும் பண்ணினதெல்லாம் எல்லாத்தையுமே எரிச்சு விட்டான். அதனால் எல்லா காலத்திலும் நடக்கும் போல இருக்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண, பரவாயில்ல. அவன் என்ன சொல்லிட்டான், தம்பி நீ போன இந்த பக்கம் வெயிலில் வந்தது எரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொன்னான். பத்மபாதர் என்ன பண்ணார்னா, பரவாயில்ல எனக்கு நான் மெமரியில் கொண்டு வந்து திருப்பி எழுதிடுறேன்னு சொல்லி
திருப்பி அத்வைத சித்தாந்தத்தை எழுதினார். ஓ, உனக்கு அப்படிப்பட்ட ஒரு சக்தி இருக்கா அவனுக்கு அப்படி சொல்லி அவனை ஞாபகமே இல்லாத மாதிரி ஏவி விட்டானுங்க. புரியுறதா? பத்மபாதர் போன்றவங்களுக்கு இப்படி ஆச்சுன்னா, நம்ம இங்கே ஒரு அரசியல்வாதி ஒருத்தர் இருக்கார், சுறுசுறுப்பானவர், அவரே ஏவி விட்டான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான், தெரியல எனக்கு. அப்புறம் இப்படியே இருக்கான், பொம்மை மாதிரி கூட்டிகிட்டு வந்தான், செத்தே போயிட்டார். புரியுதா? அப்போ இந்த பில்லி ஏவி விடுறது அப்படி தான் சொல்லுவாங்க. என்கிட்ட ஒருத்தன் வந்தான், எனக்கு ஏதோ மந்திரம் சொல்லி ஏவி விட்டாங்க ஜி அப்படின்னு. இப்போ எதுவுமே பிஸ்னஸ் விளங்கலை. இங்கே பாரு தம்பி, உனக்கு இந்த மாதிரி அது லட்சக்கணக்கில் செலவாகும். லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஏவி விடுற அளவுக்கு நீ பெரிய ஆள் இல்லை. ஏவி விடுறதுக்கும் எதிரி பெரிய ஆளாக இருக்கணும், அவன் கோடிக்கணக்கில் இருக்கணும். அப்போ இவன் செலவு பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். உனக்குலாம் அந்த வார்த்தையை பிடிச்சிப்பான். நமக்கு இப்படி தான் ஃபெயிலாக. நீ காலையில் 4 மணிக்கு எழுந்துக்கோ, பிஸ்னஸ் ஆட்டோமேட்டிக்கலி டெவலப் ஆகிடும் அப்படின்னு. புரியுதா? இந்த மாதிரி சொன்ன இதை அங்கங்கே சௌரியமாக பயன்படுத்திப்பான். அதுதான் இந்த அதர்வண வேதத்தில் இருக்கிற மந்திரத்தை ஞானத்தோடு சேர்த்துக்கலாமான்னா சேர்த்துக்கூடாது. பொதுவாகவே கர்மத்தை சேர்த்துக்கூடாது. அப்புறம் தீயதை எதிரியை வாட்டுறது அதெல்லாம் இங்கே ஞானத்துக்கும் அதுக்கு சம்பந்தமே கிடையாது. அப்போ ஞான காண்டத்தினுடைய சப்ஜெக்ட் மேட்ரு விஷயம் பிரம்ம வித்யா, அதை புரிஞ்சுக்கோ. இப்போ வேதத்தில் சில இடத்துல வாச்சிக்க கர்மா சீக்ஷாவலியில் இருக்குது, காய்க கர்மா ஆவகந்தி ஹோமம். வருஷம் நம்ம போவோம் ஆவகந்தி ஹோமத்துக்கு. புரியுதா? நமக்கு எல்லாத்துலேயும் பரிச்சயம் இருக்குது. அதுதான் பகவானுடைய விசேஷம். ஆவகந்தி ஹோமம் வருஷம் ஒரு 7-8 வருஷம் போயிருக்கேன் நான் ஆவகந்தி ஹோமத்துக்கு. அதுவும் சங்கர ஜெயந்தி அப்போ பண்ணுவான். அது கலாமந்திர் ஸ்கூலில். ஏன் ஆவகந்தி ஹோமம் பண்ணால் நிறைய காசு வரும், அதுக்காக ஆவகந்தி ஹோமம் பண்ணுறது சங்கர ஜெயந்தி அப்போ. எப்படியோ பணம் வரணும். புரியுதா? ஜனங்கள் அது இதெல்லாம் இருக்கிறது. இதே மாதிரி வேத மந்திர ஜபங்கள் அதர்வண வேதத்தில் நிறைய இருக்குது. அதெல்லாம் சேர்த்துக்கணுமா சேர்த்துக்கக்கூடாதா? சேர்த்துக்கப்படாது. வேதத்தில் சொல்லி இருக்கிறது அது பொசிஷன் ஆர்கியூமெண்ட்டு, அதாவது ஸ்தானம். வேதாந்தத்தில் இருக்கிறது சாமர்த்தியம், ஃபிட்னஸ் ஆர்கியூமெண்ட். அது ஃபிட் ஆகுமா இல்லை, அப்படி 2 விதமாக பண்ணுறது. முதல் விஷயம் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, நம்ம ஞானத்தில் முதல்ல சப்ஜெக்ட் மேட்ரு அகர்த்தா அபோக்தா. முதலுக்கே மோசம். நமக்கு அகர்த்தா அபோக்தா, கர்த்தாவும் கிடையாது போக்தாவும் கிடையாது. அதுதான் நம்முடைய இறுதி லட்சியம். அதனால் நமக்கு சம்பந்தமே கிடையாது. அப்போ கர்மபலம் மித்யாத்துவம் சொல்லுவோம். புரியுதா? கர்மபலன்றது என்ன? மித்யாத்துவம். மித்யாத்துவம்னா என்ன? எக்ஸிஸ்டன்ஸு. புரியுதா? பானை எக்ஸிஸ்டன்ஸ், அழகான பானை எக்ஸிஸ்டன்ஸ். ஆனால் பானைக்கு சப்ஸ்டன்ட் இருக்கா? பானைக்கு சப்ஸ்டன்ட் கிடையாது. இதுதான் ஒண்டர். இது எப்படியாவது ஜெனீவாவில் புரிய வச்சணும்னு பார்க்குறேன் நான். ஜெனீவாவில் $1 trillion செலவு பண்ணுறான். அவனுக்கு புரிய வச்சுட்டோம்னா பல விஷயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூத்துக்கெல்லாம். பானை இருக்குது, அது எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குது, ஆனால் அதுக்கு சப்ஸ்டன்ட் கிடையாது. இப்போ நாங்கள் ஃப்ளைட்டில் வந்தோம். ஃப்ளைட்டில் வரும்போது சொல்லிகிட்டு இருந்தேன் பக்கத்தில், இங்கே பாருங்கள், மேக மூட்டத்துக்குள்ளே ஃப்ளைட்டு உள்ளே போகிறது. அப்போது வண்டி ஜோல்ட் ஆகிறது, எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறது. அப்புறம் லைட் இது வரைக்கும் அடிச்சுட்டு வந்த லைட்டு நிஜமாகவே லைட்டு தெரியுது, அந்த ஃப்ளைட்டு லைட்டு. இதுக்கு முன்னாடி டார்க்காக தான் இருந்தது, வண்டி வரதே தெரியல. புரியுதா? அடுத்த மேக கூட்டத்தை பார்த்தோன்னே அது ரிஃப்ளெக்ஷன் ஆகிறது.
ஜோல்ட் ஆகிறது, அதை கிழிச்சின்னு போக வேண்டியிருக்கு. அப்போ உள்ளர இந்த மேகத்தோடு சேர்த்து உள்ளர போக வேண்டியிருக்கு. அப்போ சப்ஸ்டன்ட் இருந்ததுன்னா ஒரு ஜட வஸ்தும் இன்னொரு ஜட வஸ்தும் எப்படி போகும்? இது ஒரு ஜட வஸ்து, இது ஒரு ஜட வஸ்து. இப்படி இதை கிராஸ் பண்ணி இது இப்படி போயிடுமா? போகாது. ஏன்னா இதுவும் ஜடம் இதுவும் ஜடம். புரியுதுல்ல? நாங்கள் குருட்சேத்திரம் போனோம். புரியுதா? ஃபுல்லாக பனி, புகை. காரை மெதுவாக ஓட்டிகிட்டு போனோம். ஓட்டிகிட்டு போய் ஒரு இவ்வளோ தான் டிஸ்டன்ஸு, ஒரு 2 அடி டிஸ்டன்ஸில் ஒரு பெரிய வைக்கோப்பூரை ஏற்றிக்கிட்டு வண்டியில் டிராக்டரில் ஓட்டிகிட்டு போகிறான். ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம மேலே ஆகாச விமானத்தில் போகிற மாதிரி ட்ரன்னு போனால் அவன் மேலே தான் போய் மோதுவான். புரியுதா? அப்போ புகையோடு இருக்குது. அப்போ இந்த புகைக்கு எக்ஸிஸ்டன்ஸு, ஆனால் சப்ஸ்டன்ட்டு கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இப்போ புரியுதா உங்களுக்கு? இதே போல் தான் என்டையர் யூனிவர்ஸு. அது டேஞ்சபிளாக இருக்கிறது. நமக்கு அதுக்கு சப்ஸ்டன்ட்டு கொடுக்குறோம், ஆனால் அது சப்ஸ்டன்ட்டு கிடையாது. ஒன்லி ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ். புரியுதா? ஆனால் அனுபவத்தில் இருக்குது. அனுபவத்தில் இருக்கிறதுனால அது நம்ம உண்மையாக இருக்குன்னு நம்புகிறோம். நேம் அண்ட் ஃபார்ம், அவ்வளோதான். இது புரியறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும். புரியுறதா? நமக்கு இப்போ சொல்கிறதாவது புரியுறதில்ல. இல்லாஜிக்கலாக இல்லாமல், தகராறு இல்லாமல் புரியுறது தான் இருக்கிறது. ஆனால் புரியலை, ஏன்னா எல்லாமே சத்தியமாக நமக்கு தெரிகிறது. ஓகே. அப்போ ஸ்தானம் ஒன்று இருக்கிறது, சாமர்த்தியம். டெக்னிக்கலாக ஃபிட்னஸ்க்கு பேர் சாமர்த்தியம் அந்த இது. அப்போது இது நீ புரிஞ்சுக்கோ. அதனால் இதை சேர்க்கவே முடியாது. கர்மத்திலையோ கர்ம பலனையோ பிரம்ம வித்யாவோட சேர்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது பில்லி சூனியம் இதெல்லாம் அந்த மந்திர ஜபத்தில் இதில் சேர்க்க முடியாது. ஓகே, வேத மந்திரத்தில் சேர்க்க முடியாது. அதனால் இதெல்லாம் எப்படி பண்ணணும்? அப்போது நமக்கு முதல்ல த்விதியாவை பயம் பவதி. 2 கிடையாது. ஃபஸ்ட்டு இருக்கிற வஸ்து ஒன்று தான். இவ்வளோ வஸ்து வச்சுக்கிட்டே நம்ம ஒரே வஸ்து தான் இருக்குது. அது எக்ஸிஸ்டன்ஸ் ஒன்லி கான்ஷியஸ்னஸ், கான்ஷியஸ் ஒன்லி எக்ஸிஸ்டன்ஸ். தட் கான்ஷியஸ் இஸ் யூ அப்படின்னு சொல்லணும். அது கிளிப்பில் மாதிரி நீங்களும் சொல்லலாம், நானும் சொல்லலாம், எல்லோரும் சொல்லலாம், வேதாந்தத்துக்கு வந்தவங்களாம் சொல்லலாம். ஆனால் இன்னும் சொல்ல வர்றாரு, கடைசி வரைக்கும் அது சிதம்பர ரகசியமாகவே இருக்கும். புரியுதா? நீங்கள் எப்போயாவது உட்காந்து தனியாக லீவ் போட்டு ரூம்குள்ளே மலை மேலே மரத்து மேலேயாவது ஏறி உட்காந்து என்ன தான் சொல்ல வராரு ட்ரை பண்ணி பாரு. ஓகே. ஆனால் டிரைவிங்கில் ட்ரை பண்ணக்கூடாது. அப்புறம் அந்த இது வந்தே மாதிரம் ஒரு சினிமா ஒன்று எடுத்தான். அவனுக்கு அப்பப்போ ஃப்ளாஷ்பேக் வந்துடும். நீ நடுவில் ஃப்ளாஷ்பேக் ரோட்லலாம் இப்போ நின்றுனா 4 பக்கமும் ஆரன் அடிக்கும். புரியுதா? இப்போல்லாம் 1 நிமிஷம் தாமதமான கூட 10 பேர் வந்துடுவான். அதனால் அங்கெல்லாம் கற்பனை பண்ணக்கூடாது. நீங்கள் இதெல்லாம் கேட்டுக்கோ, அதுக்கப்புறம் அதை பண்ணும். இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த சாமர்த்தியம் இந்த சாமர்த்தியம் இவனோடது, ஸ்தானம் சித்தாந்தியோடது. இந்த சாமர்த்தியம் ஃபிட்னஸ் அது சித்தாந்தி வேதாந்திது. ஸ்தானம் இந்த ஸ்தானத்தில் வச்சு சொல்கிறது அது பூர்வபக்ஷத்து. என்ன பண்ணுறதுன்னா, இப்படி ஒரு அம்பு சாமர்த்திய அம்பும் இந்த ஸ்தான அம்பும் இப்படி கிளம்பிச்சுன்னா, சாமர்த்திய அம்பு என்ன பண்ணுன்னா ஸ்தானத்தை உடச்சி வீழ்த்தி வெளியில் போய்டும். அந்த மாதிரி கன்க்ளூஷன், பிரம்ம வித்யாவோட எந்த கர்மமும் சமுச்சயமும் பண்ண முடியாது.
சங்கரர் சொல்கிறாரு, பிரம்ம வித்யாவில் உனக்கு கொஞ்சம் விருப்பம் இருக்குது, ஏதாவது ஒரு கர்மம் சேர்த்துக்கங்களாச்சே, சும்மா இப்படி அனாமதேயமாக விட்றீங்களே, அப்படி சொன்னால் ஒரே ஒரு கர்மத்தை சேர்த்துக்கலாம் அப்படின்னு சங்கரா வந்து ஒரு ஐடியாஸ் கொடுக்குறார் இந்த கர்மவாதிகளுக்கு. என்னன்னா ஒரே ஒரு கர்மம் சேர்த்துக்கலாம், சமைச்சு சேர்த்துக்கலாம். அது என்ன அப்படின்னா, இந்த பகவான் கிருஷ்ணர் வந்து கடைசியில் சொல்கிறார் இல்லையா, சர்வதர்மான் பரித்தஜ்ய, உன்னுடைய எல்லா டியூட்டியும் விட்டுடு. முதல்ல டியூட்டியை எம்பசைஸ் பண்ணுவான், அப்புறம் டியூட்டியெல்லாம் விட்டுடு அப்படின்னு சொல்லுவான். இதுதான் தர்மத்தில் இருக்கக்கூடிய சனாதன. எல்லாத்தையும் செய்யின்னு சொல்லுவான், அப்போ செய்ய மாட்டான். எல்லாத்தையும் விட்டுடுன்னு சொல்லுவான், அப்போ கெட்டியமாக பிடிச்சிப்பான். டாடா இவன் சமத்து தான். அப்போ எல்லா விதமான சங்கல்பங்களையும் துறக்கணும். வர்ண ஆசிரம தர்ம எல்லாத்தையும் துறக்கிறது. இந்த அனைத்தையும் திறந்து விடுற கர்மாவை வேணால் பிரம்ம வித்யாவோட சேர்த்துக்கலாம். எப்படி கேலியாக சொல்கிறாரு. ஏதாவது கர்மத்தை சேர்த்துக்கணுன்னா அந்த ஸ்வேதாஸ்வத்திர உபநிஷத்து ஒன்று இருக்கிறது, கர்மம் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஆகாசத்தை சுருட்டி ஒரு ஓரத்தில் வச்சுட்டு வா, அதுக்கப்புறம் கர்மாவை சேர்த்துக்கலாம் அப்படின்னு. அப்படின்னா இம்பாசிபிள் நோ பாசிபிள்னு அர்த்தம். புரியுதா? இப்போ சூத்திரத்துக்குள்ளே போனால் அப்படி வேதாத்த அர்த்த அபேதாத், வேதாத் ஒரே வாக்கியம்தான். வேதாத்யர்த்த பேதாத் ஒரு காம்பவுண்டு சொல்லு, அது 4 பிரித்தோம்னா வேத ஆதி அர்த்த பேதாத். வேதனா இங்கே வேத கிடையாது, தா, 4th தா, வேதா அப்படின்னா என்ன அர்த்தம்னா வேத மந்திரங்களை குறிக்கிறது, வேதத்தை குறிக்கலை. இந்த அதர்வண வேதத்தில் இருக்கிற ஏவி விடுற மந்திரம் இருக்க, அந்த மந்திரத்தெல்லாம் இருக்கிறது ஆதி. மற்ற வேத மந்திர ஜபங்கள்லாம் இருக்கிறது, வாச்சிக்க காய்க்க இந்த மந்திர ஜபங்கள்லாம் இருக்கிறது, இதுக்குள்ளே இருக்கிறது. அர்த்தா அர்த்த பேதாத் அப்படின்னா சாமர்த்தியம் அல்லது தாத்பரியம். ஸோ பேதாத், நீ வந்து கர்மத்தையும் பிரம்மசூத்திரத்தையும் இந்த பிரம்ம வித்யாவையும் ரெண்டுத்தையும் சேர்க்கறது எப்படி இருக்குன்னா, அமாவாசைக்கும் அப்துல் காலத்திற்கும் உள்ள சம்பந்தம், மொட்டைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்ட மாதிரி. அதனால் அர்த்த பேதாத் ரெண்டும் ஒத்து வராது, கர்மமும் ஞானமும் சேர்ந்து போகாது. புரியுறதா? அப்போ பிரம்ம வித்யாவோட இணைக்க முடியாது. இப்போ இந்த 3 அத்தியாயம் 3வது பாதம் முக்கியமான டிஸ்கஷன் குண உபசம்ஹார விதிப்படி வித்யா பேதம் வித்யா அபேதம் விரிவாக பார்த்துட்டு வரோம். ஓகே, அப்போ சங்கரருடைய திருஷ்டியில் பணம், பதவி, அந்தஸ்து, குடும்பம், உறவுகள், இந்த கர்மங்கள் இதெல்லாம் பிரம்ம வித்யாவோட சேராது, சேர்த்துக்க முடியாது. விளையாட்டில் சேர்த்துக்க மாட்டாங்க. புரியுதா? இப்போ ஏன் சேர்த்துக்கிறாங்க அப்படின்னா, குழந்தைய சில சமயம் விளையாட்டில் சேர்த்துப்போம். ஏன்? விளையாட்டையே கெடுத்துருவோம் அது. அந்த மாதிரி அதுக்காக அப்படி இல்லை, நம்ம இந்த கர்மத்தை வச்சுக்கிட்டு நம்மளை தயார்படுத்துறதுக்காக. அப்போது பணம், பதவி, அந்தஸ்து, உறவுகள், இந்த கர்மங்கள் இதெல்லாம் எதுக்காக? ஒரே ஒரு பர்பஸு. இந்த பர்பஸு தான் புரிய மாட்டேங்குது. அது ஒரே பர்பஸு, இந்த பிரம்ம வித்யாவை வந்து கேட்ச் பண்ணணும், அதை ரிசீவ் பண்ணணும், அதை பிடிச்சிக்கிறதுக்கான தகுதியை சக்தியை வரவழைக்கிறதுக்காக தான் இவ்வளோ பெரிய ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அவ்வளோ பெரிய ஏற்பாடை வெறுமனை அதிலேயே பண்ணிட்டு இருந்ததுன்னா
இப்போ வந்து ஒரு ஐபேடோ லேப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த பக்கம் ஸ்பீக்கர் இருக்கும். இந்த கனெக்ஷனை துண்டிச்சுட்டு ஸ்பீக்கர்லேயே போட்டு போட்டு காதை உள்ளே விட்டேன்னா ஒன்றுமே கேட்காது. இப்போதான் ப்ளூடூத்து இணைக்கணும். ப்ளூடூத்தில் வந்தால் தான் அதில் இருக்கிற விஷயம் வந்து இதில் கேட்கும், ஸ்பீக்கரில் கேட்கும். புரியுறதா உங்களுக்கு? இப்போ நம்மளுடைய லைஃப்பில் டெய்லி இந்த உறவுகளோட கர்மங்கள்லாம் பண்ணிட்டுருக்கோமே, இதை வந்து எதில் சேர்க்கணும்? பிரம்ம வித்யாவுக்காக சேர்க்கணும். புரியுறதா? நம்ம என்ன பண்ணோம்? பிரம்ம வித்யா சங்கர மடத்துலேயும் மீதி கர்மங்கள்லாம் வந்து சங்கர மடத்துக்கு வெளியே அன்கனெக்டடாக இருப்போம். அதனால் 20 வருஷம் கேட்டாலும் அதே துன்பத்திலே இருப்பான். ஏன்னா இவ்வளோ ஆனந்தமாக சொல்லி கொடுக்குறோம், எவனுக்குமே செல்ஃப் எடுக்கலைன்னா கனெக்ட் பண்ணி விட்டுறான். டிஸ்கனெக்டட். நாங்கள் லைட்டு போட்டு வருவோம் மாநாராயண கோயிலில், திருப்பி லைட்டு இப்படி திரும்பி பார்த்தா லைட் எரியாது. என்னென்னா கட் பண்ணி விட்ருவான். அவன் கிறிஸ்துவன், அந்த ஜெய் இருக்கான்ல கிறிஸ்துவன், அவன் கட் பண்ணி விட்ருவான். இதே போல் 3 தடவை ஒயரை கட் பண்ணி எடுத்துகிட்டே போயிடுவான் நம்ம கஷ்டப்பட்டு பண்ணதை. அப்புறம் சோலார் போட்டு விட்டேன் நான், பர்மனெண்ட்டாக எரியிற மாதிரி. அடுத்த ஸ்டெப்பு இப்போ கலர்ஃபுல் லைட்டும் போட்டு விட்டேன். அந்த மலையில் எல்லா பக்கமும் தெரியுது. சரி, இந்த ஆளோட சண்டை போட முடியாது அப்படி சொல்லிட்டு அந்த இன்ஜினியர்லாம் கம்ப் சுப்புன்னு ஆகிட்டானுங்க. புரியுறதா? அப்போ இது கனெக்ட் பண்ணணும், இந்த லைட்டை வந்து கனெக்ட் பண்ணணும், ப்ளூடூத் ஆக்கணும். கர்மம் எதுக்கு, பணம் எதுக்கு, உறவு எதுக்கு, வேலைக்கு போகிறோமே எதுக்கு அப்படின்னு டெய்லி ஒரு தடவை உனக்கு நீயே கேட்டுக்கோ. எதுக்கு இதெல்லாம் பண்ணுறோம்? நேரம் போகிறதுக்காகவா? நம்மளை மனசை பக்குவப்படுத்துறதுக்காக இந்த விஷயங்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா இதுக்கு நமக்கு பயனுடையதாக இருக்கும். மீதி வந்து நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.